எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவியையும் 65யையும் செஞ்சுட்டு, நான் தான் பெஸ்ட்டு குக்குன்னு சொல்றவங்கலாம் பெஸ்ட்டு குக் இல்ல. யாருக்குமே பிடிக்காத உப்மாவ, வயிறு ஊப்புற அளவுக்கு சாப்பிட வைக்கிற அளவுக்கு சமைக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் பெஸ்ட்டு குக். அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் கிரேவிய எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சிக்கன் கிரேவி சமைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அடுப்ப பத்த வைக்கணும்னு சொல்லுவீங்க. அதான் கிடையாது. முதல்ல கடைக்கு போய் சிக்கன் வாங்கணும். ஸோ வாங்கி வச்ச சிக்கன நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டி எடுத்துட்டு அதில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, சோம்பு போட்டு, பிரியாணி இல, ஒரு கிராம்பு, நட்சத்திர சோம்பு 1, பட்டை 1 எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாட்டி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன அது கூட போட்டு வதக்கணும். வெங்காயம், தக்காளி, கறி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கின்னதுக்கப்புறம், அது கூட நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாரி நீங்க 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். கறி ஒரு பக்கம் தண்ணீல கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில, ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சோண்டு தேங்காய், அது கூட சோம்பு, ஒரு பல்லு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கொதிக்கிற கறியில ஊத்திடணும். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு கெட்டியாகுதோ, அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கிரேவி நல்லா வரும். என்னடா சட்டி திடீர்னு குக்கரா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் குக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால குக்கர்ல 3 விசில் வச்சுட்டு கிரேவியே இறக்கிட்டேன். 3 விசில் வச்சனால கொஞ்சம் தண்ணியா இருக்கு. எங்களுக்கு இன்னுமே கம்ப்ளீட்டா ட்ரையா வேணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இதே பேட்டர்ன்ல 10 விசில் வச்சோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். ஸோ இன்னைக்கான மெனு சிக்கன் கிரேவி அண்ட் பிரியாணி. பிரியாணிக்கான லிங்க்க வந்துட்டு இந்த வீடியோவோட பின் பண்றேன். அதையும் சேர்த்து பாருங்க. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி, 65 அண்ட் பிரியாணி ரெடி.